பெங்களூருவில் பெய்து வரும் கனமழையால் போரிங் மருத்துவமனை சுவர் இடிந்து 7 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மருத்துவமனை சுவர் இடிந்து 7 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. பெங்களூரில் பெய்து வரும் கனமழையால் பல்வேறு இடங்களில் சாலைகளில் தேங்கியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத்திடம் கேட்கலாம். ஜெகநாத், மருத்துவமனை சுவர் இடிந்து 7 பேர் உயிரிழந்திருப்பதா தகவல் வெளியாகியிருக்கு. முழு விவரம். விக்னேஷ், பெங்களூருக்கு இன்று ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டிருந்த நிலையில் இன்று மாலை திடீரென கேஆர்புரம், வசந்த் நகர், கோரமங்கலா, எப்பாலா, யலங்கா, விஜயநகர், சிவாஜி நகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்தது. 1 மணி நேரம் பெய்த இந்த பலத்த காற்று மற்றும் கனமழையால் பெங்களூரில் பெரும்பாலான சாலைகள் குளம் போல் மாறியது. இது மட்டுமின்றி இந்த கனமழையின் காரணமாக அப்போது சிவாஜி நகர் பகுதியில் உள்ள பௌரிங் மருத்துவமனையில் 8 அடி உயரம் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. சுவரை ஒட்டி நடைபாதையில் இருந்த வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் மீது இந்த சுவர் இடிந்து விழுந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மற்றும் தீயணைப்புத்துறையினர் மீட்கும் பணியில் ஈடுபட்டு இடுபாடியில் சிக்கியிருந்தவர்களை மீட்டனர். இதில் 7 பேரை சடலமாக மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் பலர் காயமடைந்தவர்களையும் மீது சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். பெங்களூரில் பல பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக வில்சன் கார்டன், சிவாஜி நகர், சதாசிவ நகர், கார்ப்பரேஷன் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 50க்கும் மேற்பட்ட பெரிய மரங்கள் வேரோடு சாய்ந்தது. இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி மெட்ரோ ரயில் நிலைய பன்சக்தி பகுதியில் உள்ள மெட்ரோ ரயில் நிலையத்துக்கும் தண்ணீர் புகுந்ததால் மெட்ரோ சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளது. சுவர் இடிந்து விழுந்து 7 பேர் உயிரிழந்த சம்பவம் அறிந்த அம்மாநில முதல்வர் சித்தராமையா சம்பவ இடத்திற்கு நேற்று சென்று பார்வையிட்டு அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தி விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினர். இது மட்டுமின்றி இறந்தவர் குடும்பங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலும் கூறினர். மேலும் அந்த இறந்த குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் இழப்பீடும் அறிவித்துள்ளார். இந்த மரங்களை தற்போது சாலைகளில் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு இருக்கக்கூடிய மரங்களை அப்புறப்படுத்த போலீசாரும் தீயணைப்புத்துறையினர், பேரிடர் மீட்பு குழுவினர் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத்.